மக்களே தேடி எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடுக்குள்ள மான்ஸ்டர் மாதிரி எதுவும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சடனா பார்த்தா வில்லேஜ் காட்டுறாங்க. பார்த்தா அகாடமில சீரியஸ் இருக்கான். டேய் இன்னைக்கு வந்து ஷூரிகன் பிராக்டிஸ் இருக்கு. அதனால எல்லாரும் தயாராகணும்னு சொல்லிட்டு இங்க வர்றது பிகினர்ஸ் தான். எல்லாம் பார்த்து எல்லாரும் கையாளுன்னு சொல்லிட்டு சீனோ ஷூரிகன் யூஸ் பண்ணி ஒக்கமனே பண்ற கூடாது. விசாரணை பண்ணி பண்றவங்க சொல்லிட்டு இருக்கான். சடனா வீச ஆரம்பிச்சானுங்க. சடனா சீனோ வந்து மறந்து போறான். பார்த்தா கண்ட மணிக்கு ஷூரிகன் தூக்கி வீசிட்டு இருக்கானுங்க. சீனோ பார்த்தா யாரடா இவனுங்க நம்ம பேச்சே மடிக்க மாட்டேங்காங்கன்னு முழிச்சிட்டு இருக்கான் சீனோ. அதுல ஈனோ சிக்கமரு வேற ஆரம்பிச்சானுங்க. வேற உள்ள பிராக்டிஸ் இருக்காங்க. அதுக்கு பார்த்தா ராஜியோட பையனை கட்டறாங்க. பார்த்தா அவன் பேர் மெட்டல்லி. வேற லெவல்ல என்ன சொல்லிட்டு டெக்னிக் பக்கத்துல எவனோ வர முடியாது இருக்காங்க. டேய் உண்மையிலே சூப்பரா பண்றான்னு சொல்லிட்டு இருக்க சிக்கமரு ஈனோ ஜினோ. பார்த்தா அவன் சொன்னோனே சடனா சூரியனுக்கு வீசுறான். பார்த்தா சூரியன் தாராளமே விடுது. பார்த்தா அவனுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா எவனாச்சும் ஒருத்தன் இந்த மாதிரி பேசாம அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிரும். உடனே அவன் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். தள்ளி போன நான் வரேன்னு சொல்லிட்டு பார்த்து அவன் வந்து ஓடிட்டு இருக்கான். பார்த்தா டீமன் வின்சூரிகன் தூக்கிட்டு வரான். டீமன் வின்சூரிகன் கோல் சுத்திட்டு வீசுறான். உடனே மெட்டல் பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் நான் அசால்ட்டா தள்ளி சொல்லிட்டு இருக்கான். ஆனா சடனா ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் அவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. லீஃப் கரிக்கன்னு சொல்லி சுத்திட்டு மிதிக்க போறான். பார்த்தா அவன் கால வளையத்துக்குள்ள போய் மாட்டிட்டு சுத்திட்டு விழுதான் மெட்டல்லி. எல்லாரும் ஓடி வராங்க. மெட்டல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்காங்க அவங்க. உடனே சீனா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட பிராக்டிஸ் வச்சா போனது பர்ட்டோ பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் டீமன் வின்சூரிகன்லாம் இங்கெல்லாம் வீச கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈனோஜினு டேய் அது லாக்கர் ரூம்ல இருந்துச்சு. அங்க இருந்தா எடுத்துதான் சொல்றான் பர்ட்டோ. பார்த்தா அது இவாவே பொழுது அவன் தான் லாக்கர் ரூம்ல ஒளிச்சிட்டு இருந்திருக்கான். கத்திட்டு வரான். சீனோ டென்ஷன் ஆயிட்டான். டேய் டீச்சர் ஆபீஸ் ஒழுங்கு மாதிரி எல்லாரும் வந்து சேரணும்னு சொல்றான் சீனோ. நாங்க எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு சிக்கமரு ஈனோஜினு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வைக்கவே கூடாது. எவன் அந்த டீமன் சுரிக்கணும் வச்சா அதனால எல்லாரும் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் சீனோ. மெட்டல்லி வச்சுக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் கொஞ்சம் நர்வஸ் ஆனோம்னா எல்லாத்தையும் மறந்துடுறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு மாதிரி அமைதியா இருக்க வருத்தப்படுதான். அதுக்கப்புறம் பார்த்தா சீனோவை போய் பார்க்க போயிட்டாங்க. நானும் சின்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு செய்றேன். ஆனா நீ என்னையும் மிஞ்சி பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப வர ரொம்ப தப்பு பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இனிமேல் உங்க சர்வீஸுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்க போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நாங்களும் ஒன்று சொல்லிட்டு மெட்டல்லி கிளாஸ் ரூம் கட்டிட்டு இருக்காங்க. நீங்க இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணா போதும் சொல்றான் சீனோ. என்ன இதுல எழுதி வச்சிருக்கீங்க சொல்லி இவ பேசிட்டு இருக்கான். ஏன்னா டீமன் வின்சூரிகன் மாதிரி ஆயத்தெல்லாம் வந்து லாக்கர் ரூம்ல வைக்கவே கூடாது. உன்னைய ஒண்ணா வைக்கணும்னு கத்த ஆரம்பிச்சான் சீனோ. பார்த்தா அவனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா நர்வஸ் ஸ்டோன் ஃபேஸ் வந்து ஆல்ரெடி உடைஞ்சிருச்சுல. அதை ரிப்பேர் பண்ண அவனுக்கு கொடுத்துருக்கான் அவன் வேலையவே. இதுவான்னு சொல்லிட்டு பார்ட்டோ தலையை தொங்க போட்டான். ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி இதெல்லாம் சரி பண்ண வேண்டியதானடா. நம்மள என்னடா வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்ட்டோ பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா உளிய கையில கொடுத்து செதுக்க சொல்லிட்டானுங்க அவனுங்கள. உடனே சிக்கனை கேட்டுட்டு இருக்கான். கிளாஸ்ல இந்த மாதிரி வேலை நீ பார்க்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எனக்கு பிடிக்காது செய்யும். அதனால கவலைப்படாதுன்னு சொல்றாவா. கொக்காஜியோட முடிஞ்ச வேலை செதுக்குது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றாவா. பார்த்தா மெட்டலிக்கு ஒரு மாதிரி உடம்புல பதற ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து கொக்காஜியோட ஃபேஸே சரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் தனியாவே பண்ணிட்டு சொல்லி ஒரு சத்தம் வருது. பார்த்தா பார்ட்டோ தான் வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா பார்ட்டோ இவாவே ஈனோஜி சிக்கடா எல்லாம் விளையாடிட்டு இருக்கானுங்க. பார்த்தா வேலை பார்க்கறதுக்கு மெட்டலும் கிளாஸ் ரூம் மட்டும்தான். கிளாஸ் ரூம் சொல்றா சரி பிரேக் எடுத்து போதும் கொஞ்ச நேரம் வந்து ஒர்க் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காவா. சரி சொல்றான் பார்ட்டோ. சிக்கடை சொல்றான் டேய் நம்ம வேலை ஓரளவு முடிஞ்சிட்டு மெட்டல் ஓ வேலை தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா டென்ஷன் ஆயிட்டா ஒளிய தூக்கி போட்டு அரைய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா அவன் நர்வஸ் ஆகி அரைஞ்ச அரை ஒளியில அந்த பேசி வந்து ரொம்ப கிராக் ஆரம்பிச்சிட்டு பார்த்தா மொத்த பில்டிங்குமே இடிச்சிட்டு திரும்பி முதல்ல இருந்து உடச்சு விட்டானுங்க அவனுக்கு. அட முட்டாடு மெட்டல் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க அவனுக்கு. பார்த்தா உடச்சு எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு பார்த்தா சொல்றான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மெட்டல் மட்டும் ஒரு தலையை தொங்க போட்டு வந்திருக்கான். ஏன்னா அவனாலதான் வந்து செஞ்சு முடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா சொல்றான் டேய் மெட்டல் ரொம்ப வருத்தப்படாத. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சரி பண்ணிடுவோம். இதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத சொல்லிட்டு இருக்கான் பார்ட்டோ. உடனே சிக்கடாய் மெட்டல் பேச ஆரம்பிச்சிட்டான். டேய் மெட்டல் நீ சில நேரம் எல்லாமே நல்ல ஒர்க் தான் பண்ற ஹார்ட் ஒர்க் பண்ற. ஆனா எந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ண தெரியல சொல்றான். நீ நர்வஸ் ஆகுறதுனாலதான் அது தப்புனா பண்றேன்னு சொல்லி கேட்காம இதுல எப்படி உனக்கு தெரியும் சொல்லி மெட்டல் கேட்காம நீ எல்லாத்தையுமே நல்லவனா இருக்குன்னு நினைக்க அதுதான் உனக்கு தப்புன்னு சொல்றான். நீ என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இந்த மாதிரி நர்வஸ்னஸ் வந்துருச்சுன்னா வந்து உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஒரு தோத்தவடி ஆயிரம் சொல்லிட்டு இருக்காம. நீ சொன்னது கரெக்ட் தான் சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் தலையை தப்பு போட்டு அங்க இருந்து போயிட்டே இருக்காம. என்னோட வீடு அந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க டேய் சிக்கடா என்னடா ரொம்ப பேசிட்டு இப்படி பேசவே கூடாது. அதான் ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தனும். உன கிளாஸ் ரப் சொல்றா மெட்டல் உண்மையிலே நல்ல ஒர்க் தான் பண்ணுவான். ஆனா அவன் அப்படி சொல்லிருக்க கூடாது சொல்லிட்டு கிளாஸ் ரப் சிக்கடா யோசிக்கான். ஏத்தனமா ரொம்ப பேசிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆயிருச்சு. வீட்டுல வந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். பார்த்தா டெமரி தலையிலே அடிக்கா. ஸ்கூல் முடிஞ்சு விளையாடுறா இங்கே வந்து விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல நீ என்னடா பண்ணி தலை சொல்லி இருக்காவா. நாளா ஒண்ணு பண்ணல பார்ட்டோ தான் பண்ணான்னு சொல்லிட்டு சிக்கடா பார்த்தா காதை பிடிச்சி திருப்பி திருப்பி திருக்கிட்டாவா. பார்த்தா சிக்கமர் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடனே சிக்கமர் உள்ள வந்து பார்க்கான். சிக்கடா நீ எதுவும் பண்ணி தொலைச்சடா எதுல உங்க அம்மா உன்னை அடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஆனா ஒன்றும் பண்ணலன்னு சொல்றான். அவன் உன்னை டெமரி சொல்றா. சிக்கமர் இவனுக்கு ஒரு நிறைய புத்திமதி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் சிக்கமர் வந்து கட்டி ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்காவா. இவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லு அப்பதான் இவன் வந்து எந்த சிறப்பு மாதிரி ஆகும் நல்ல சிறப்பு ஆகும் சொல்லிட்டு இருக்க மாதிரி உன்னை சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான். சிக்கடா இதெல்லாம் கவலைப்படாத தப்பு பண்ணாம நம்ம ஒரு சிறப்பு ஆக முடியாது. அகாடமில இதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஆனா இதை பத்தி கவலைப்படாத சொல்லிட்டு உன்னை சிக்கடை உடனே படத்தை யோசிச்சு பார்க்கான். மெட்டலை வந்து ஒரு மாதிரி சொல்லிருக்கோம் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். நம்ம தேவையில்லாம அன்னைக்கு குறை சொல்லிட்டோமோ சொல்லி யோசிச்சுட்டு இருக்காம இத்தனை பேர் உனக்கு திட்டுறாங்களோ அப்பதான் உனக்கு நிறைய புத்திமதி வரும். அது பண்ணி நல்ல சிறப்பி வருவேன். இதை பத்தி கவலைப்படாத சொல்லிட்டு இருக்க சிக்கமர் உன்னை ஈனோஜின்னு சொன்னதை யோசிச்சு பார்க்கான். ஈனோஜின்னு சொல்லிருப்பான் டே அவனோட ஃபீலிங்ஸ் புரியாம ஏன்டா இப்படி திட்டுன்னு சொல்லிட்டு அப்பா நீங்க சொன்னது கரெக்டா சொல்லிட்டு இருக்க சிக்கடை நான் ரொம்ப வருத்தமா இருக்கு.
இருக்க நான் ட்ரிங்க்ஸ் அடிக்க போறேன் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க போறான் மாதிரி டென்ஷன் ஆயிட்டா உனக்கு அவன புத்திமதி சொல்ல சொன்னா நீ என்னடா வந்து அவனுக்கு ரொம்ப ஆறுதலா சொல்லி டென்ஷன் ஆயிட்டாவா என்ன இப்ப என்ன நீ திட்ட ஆரம்பிக்க போய் அடுத்து டிஸ்கவர் கேட்டுட்டு இருக்கான் மாதிரி டென்ஷன் ஆயிட்டா நாரா பைரோட உங்களுக்காண்டி ஒரு டைலாக் வச்சு சொல்லிட்டு இருக்காவா உங்களோட ஆட்டிடியூட ஏன்டே காட்ட சொல்லிட்டு இருக்காவா சடனா அப்போ அவன சேர்ந்து வாட்டர் ட்ராக் அப்படி சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து வாட்டர் ட்ராக் தான சீரியஸா எனக்கு தெரியும் சொல்ற மாதிரி சாப்பாடே கிடையாது இருக்காவா சாப்பாடு கொடுத்து அடிச்சு வச்சிட்டா உன சிக்கடை வெளிய வந்து ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்கான் நம்மள தேவையான மெட்டல் பத்தி ரொம்ப பேசிட்டோம்னு சொல்லிட்டு உன சிக்கடை பார்த்துட்டு இருக்கான் சரி நம்ம ரொம்ப பேசிட்டு கூடாது நாளைக்கு நம்ம மன்னிப்பு கேட்டலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காம பார்த்தா அடுத்த நாள் விடியுது உன சிக்கடை ஒரு மாதிரி அமைதியா வர மெட்டலை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்க நினைச்சிட்டு இருக்காம பார்த்தா மெட்டல் அது கரெக்டா வரையில ஸ்ட்ரெயிட்டாவே மன்னிப்பு கேட்க போறான் பார்த்தா மெட்டல் தலையை ஒரு மாதிரி தொங்கி கிடக்கு என்னன்னு பார்த்தா பர்டோட கண்ணு திரும்பி இந்த மாதிரி வெள்ளை கலர்ல மாறுதான் உடம்புல ஏதோ ஒரு மாஞ்சர் இருக்க மாதிரி தெரியுது சிக்கடை பேசலாம் போறான் பார்த்தா மெட்டல் மதிக்காம அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான் உன்ட நான் பேசலாம் சொல்றான் பார்த்தா மெட்டல் டென்ஷன் ஸ்ட்ரெயிட்டா வந்து சிக்கடை அடிச்சு நொறுக்குதான் அவன் உடம்புல மாஞ்சர் இருக்கிறது வந்து வேற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது பர்டோக்கு மட்டும் தான் தெரியுது அவன் ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன் சிக்கடை அடிச்சு நொறுக்க வராம ஆனா சிக்கடை பிளாக் பண்ணிட்டே இருக்கான் என்னோட ட்ரூ ஸ்ட்ரென்த் நீ காட்டுன்னு சொல்லல இப்போ நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நான் நேத்து பேசுறது தானே என்ன கோவப்படுது என்னைய மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்ல வரான் சிக்கடை ஆனா மெட்டர் அதெல்லாம் கேட்க மாட்டேதான் அடின்னு அடிக்க செவர் வரல ரெண்டு துண்டா போய்கிட்டு இருக்கு இவன் அடிச்சடியெல்லாம் நம்ம மேல போட்டு செத்துருவோம்னு சொல்லி சிக்கடை பார்த்துட்டு இருக்கான் சிக்கடை நல்லா இருக்குது ஈனோஜி பர்டோ வராங்க என்னடா மெட்டல் கூட போய் சண்டை போட போயிட்டு சொல்லி ஈனோஜி பார்த்துட்டு இருக்கான் நானும் ஒன்னும் சண்டை போடலடா அவன் தானே அடிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு எவனாச்சும் நடுவில் வந்து எல்லாத்தையும் நொறுக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கான் மெட்டல் சடனா மெட்டல் நொறுக்கிறிய போறான் உடனே பர்டோ கண்ணு அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல மாறுது அந்த பவர் அப்படியே டென்சிகன் பவர் மாதிரி இருக்கு என்னடா ஆச்சு பர்டோ ஒரு மாதிரி பேசிட்டு சொல்லி ஈனோஜி கட்டிட்டு இருக்கான் டேய் அவன பார்த்தா தெரியல உடம்புல மான்சர் இருக்க மாதிரி சொல்றான் அவன் உடம்புல ஏதோ மட்டும் இருக்கு அது மட்டும் சொல்லிட்டு இருக்காம சடனா மெட்டல் டென்ஷன் ஆயிட்டான் சுத்திட்டு வரான் சுரிக்கிறதுக்கு வீசுறான் என்னடா அவன் நர்வஸே அவன் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அந்த மூணு பேரும் ஒரே சமயத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் சிக்கடை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு பர்டோ கட்டிட்டு இருக்கான் கொஞ்சம் பொருட நான் யோசிக்க சொல்றான் வாங்கட ஓடி சொல்லி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க பார்த்தா மெட்டல் விட மட்டும் மெட்டல் துரத்திட்டே வரான் நீங்க ஒளியாதீங்க நீங்க ஒளிஞ்சாலும் உங்களை கண்டுபிடிச்சு சொல்றாங்க பார்த்தா ஒரு பார்க்குள்ள வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னடா பண்ணி சொல்லி பர்டோ கட்டிட்டு இருக்கான் கொஞ்சம் பொருடா ஏன் ஒரு கவுண்டர் அட்டாக் சொல்லிட்டு இருக்க சிக்கடை பர்டோ நம்மள்ட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எது இருந்தாம்னா அவனோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா போகணும் அவனை தோக்கடிச்சிடலாம் சொல்லிட்டு இருக்காங்க உன்னை மெட்டல் எங்கடா இருக்கு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க சடனா பர்டோ ஷேடோ பேரலிசிஸ் போட்டு வந்து அடிக்க வரான் ஆனா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டான் பார்த்தா அதுக்குள்ள ஷேடோ பேரலிசிஸ் ஜூஸ் வச்சு மெட்டலை லாக் பண்ண போறான் மெட்டல் லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் பார்த்தா சிக்கடை சுத்தி சுத்தி லாக் பண்ண பார்க்க அப்ப தொட கூட முடியல உன்னை மெட்டல் சொல்லிட்டு இருக்கான் டேய் இது ஷேடோ பேரலிசிஸ் ஜூஸ் தான்டா இதெல்லாம் என்ன நெருங்க கூட முடியாது சொல்லிட்டு இருக்கான் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்து சொல்றான் மெட்டல் இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்றாங்க சடனா சூப்பர் பீச் ஸ்கிரால் சொல்லிட்டு ஈனோஜி ஒரு ஜூஸ் போட்டு விடுதான் பார்த்தா குருவியை பறக்க விடுதான் அதெல்லாம் மெட்டல் போட்டு அடி அடிக்கான் Hey madame, turn on light transmission. Voici notre nouvelle collection. Show you a collection. இது தெரியும் சடனா சூப்பர் பீச் ஸ்கிரால் சொல்லிட்டு ஈனோஜி ஒரு ஜூஸ் போட்டு விடுதான் பார்த்தா குருவியை பறக்க விடுதான் அதெல்லாம் மெட்டல் போட்டு அடி அடிக்கான் பார்த்தா அதுக்குள்ள வந்து என்ன செஞ்சோம்னா சிக்கவரோ ஷேடோ போட்டு ஜூஸ் யூஸ் பண்ணி மெட்டலே லாக் பண்ணிக்கிட்டான் டேய் நான் நகட கூட இல்ல அப்படியே எப்படியே லாக் பண்ண சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் பார்த்தா அவனோட ஷேடோவை தொடராம பின்னாடி இன்னொரு ஷேடோ வந்துருக்கு பார்த்தா ஒரு சிக்கடையே பின்னாடி நின்னுட்டு இருக்கான் பார்த்தா அவன் ஷேடோ பேர்ல ஜூஸ் போட்டுட்டான் ஆப்போசிட்ல இருந்து பர்டோ மெட்டலுக்கு காட்டி நீ பர்டோட இந்த ஷேடோ எப்படி வர வச்சு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்கான் டேய் இது ஒரு ஷேடோ கிடையாடா இது என்னோட ஸ்னேக்னு சொல்றான் ஈனோஜி பார்த்தா அவனோட சூப்பர் பீச் ஸ்கிராலோட ஸ்னேக் நேடா ட்ரிப் பண்றீங்க உங்க கதை முடிக்க போறன்னு சொல்லிட்டு இன்டர்கேட் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க உன்னை சிக்கடை சொல்லிட்டு இருக்கான் இவனை இவனை தோக்கடிக்க முடியாடா பர்டோ கதை முடிக்க சொல்லிட்டு இருக்காங்க இவனை அடிச்சு அன்கான்சியஸ்க்கு போய் சொல்லிட்டு இருக்கான் நான் பர்டோ பண்ணி ஈனோஜி சொல்லிட்டு இருக்கான் பார்த்தா ஷேடோ பேர்ல ஜூஸ் உடைச்சு வந்துட்டு இருக்கான் மெட்டல் பார்த்தா ஆனல் வந்து பர்டோ வந்து அடிச்சு விடுறான் வரான் பார்த்தா அதுல ஷேடோ பேர்ல ஜூஸ் சுத்திக்கிட்டு வரான் பார்த்தா பாஞ்சு பேர் கட்டல அடிச்சு சுத்திட்டு விடுதாங்க பார்த்தா உடம்புல இருந்து கெட்ட எனர்ஜி பறந்து வெளியே போயிடுச்சு பார்த்தா நார்மல் ஆயிட்டான் என்னடா ஏன்டா இங்க ரெண்டு ரீசன் மெட்டல் கேட்டு இருக்கான் படே நார்மல் ஆயிட்டி அதுவரை சந்தோஷம் பார்க்க பர்டோ நேத்தி நான் பண்ணதுக்கு நீ மன்னிச்சிரு சொல்லிட்டு இருக்க சிக்கடை டேய் நீ ஒன்னும் மன்னிப்புல கேட்க வேண்டாம் சொல்லிட்டு இருக்க மெட்டல் நீ எல்லாம் ஒண்ணு நர்வஸ் ஆவறடா உன்ன ஸ்ட்ரெஸ் உங்களை வேற ஆளு சொல்ற சிக்கடை டேய் எனக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க நல்ல ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன்டா பர்டோ நீ நல்ல ட்ரைனிங் சொல்ற மெட்டல் என்னையவே நல்ல ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்டில் சொல்லலாம் வேற ஒரு பண்ணலாம் சொல்றாங்க சரி வாங்கடா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு வேகமா போறானே அவனுங்க அது பார்த்தா பர்டோ நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரான் பார்த்தா ஹிமாவரி தங்கச்சி ஓடி வந்து கட்டி பிடிக்க அவனை அம்மா எனக்கு ரொம்ப பசி சீக்கிரம் சாப்பாடு கூட கட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் விளையாடலாம்னு
சொல்லிட்டு ஹீமோரி கேட்டுட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றான் பாருங்க. உடனே மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாகுது. கடனை ஹீமோரி கண்ணவை பக்கத்துலயே பாத்துட்டு இருக்கான். அம்மா உங்க கண்ணுல இருக்கிறது வந்து பியாகன் தானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆமா, எனக்கு உன்னோட அங்கிள் நெஜிக்கு எல்லாத்துக்குமே பியாகன் பவர் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு அதை கேட்க சொல்லி என்ன கேட்டுட்டு இருக்கா. எனக்கு சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதனால கேட்டேன்னு சொல்றான். அதை வச்சு என்ன பண்ணணும்னு கேட்காம ஒரு ஆக்சிஜன் நல்லா கூர்ந்து பார்க்கலாம், அடுத்தவங்களோட சக்கராவை தெளிவா பார்க்கலாம்னு சொல்றான். சக்கராவை தானே நானும் பார்த்தேன், ஒருவேளை அதான் சக்கரா இருக்கும் உனக்கு ஒரு பியாகன் பவர் கிடைச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பேசிட்டு இருக்கான். கடனா வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா நாட்டு ஒரு மாதிரி சோறு உடஞ்சு வந்துருக்கு. என்ன நீ சீக்கிரம் வந்து சொல்லி என்ன கேட்டுட்டு இருக்கா. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை, நீ சீக்கிரம் முடிச்சுட்டு அதனால வந்துட்டேன், நீங்க நல்லபடியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை தொகப்பட்டு நாட்டு வந்து போய்கிட்டு இருக்கு. உடனே பாட்டு உள்ள இருந்து டென்ஷன் ஆகிறான். அம்மா நம்மளுக்கு உசுர கொடுத்து சாப்பாடு செஞ்சிருக்காங்க, அது கூட இவர் மதிக்க மாட்டேங்கிறேன், என்ன மாதிரி ஆள்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் கட்டுறாங்க. பார்த்தா பாட்டு ஹீரோஜின் சிக்கடா எல்லாரும் வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்த சீன்ல வந்து பெட்டர் வந்து நின்றுட்டு இருக்கான். டேய் நீங்க என்ன கேம் விளையாடுறீங்க, உங்களுக்கு டீச்சர் சொல்ல போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ இங்க வா, உனக்கு இந்த கேம் பத்தி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனே கேம் சொல்லி கொடுத்து அவனே உட்கார வச்சிட்டாங்க. பார்த்தா மெட்டல் கேம் விளையாடுறது சொல்லிட்டு இருக்காங்க, ஊக்கப்படுத்திட்டே இருக்காங்க. நேவசாகறான், நேவசன்னு உடச்சிட்டாங்க. மறுட்டும் சதிட்டான். டேய் ஏன் கேம் விளையாடுறத உடச்சிட்டு சதறிட்டு இருக்காங்க. எதுக்குடா நேவசான நேவசான்னு மறுட்டும் கத்திக்கிட்டு இருக்கான். இனஜி சொல்றான், டேய் நீ சொன்ன மாதிரி ரொம்ப உண்மையா தான்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரிஞ்சவன ரெண்டும் பாக்கிலே முட்டாள் மாதிரி இருக்கான்னு சொல்லி சிக்கடாய் சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.